வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியுமா அப்படின்னா, என்னுடைய ஓப்பனான ஒரு விஷயம். வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியாது. இப்போ நான் பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். சார் நீங்க வச்சிருக்கிற டாய்லெட் வந்து ஈசானியத்துல இருக்கு. ஈசானியத்துல டாய்லெட் வரக்கூடாது சார். அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க. உங்க ஓனர் மாத்துவாரா? மாத்த முடியாது. அப்புறம் நாங்க வந்து வாஸ்து பார்த்து என்ன பிரயோஜனம்? வேணும்னா நான் உங்ககிட்ட இல்ல சார் அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, திடீர்னு கிளம்பி நான் ஒரு ஹோமம் பண்ணணும். ஒரு ரூ. 50,000 நான் பில்லு போடலாம். உங்கள ஏமாத்தலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. ஜோதிடத்திலேயும் பரிகாரம் கிடையாது. இது ஆணித்தனமான உண்மை. அப்போ வாடகை வீட்ல வாஸ்து பார்க்கலாமான்னா, பார்க்க முடியாது. ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். 10% மேல வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியாது. இல்ல சார் நான் பார்த்தே தீரணும் சார் அப்படின்னா, உங்க ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாரா? மாத்தணும்னா மாத்துவாரா? மாத்த மாட்டாங்க. முதல்ல வீட காலி பண்ணிட்டு போயா, என் உயிரை வாங்காத. இப்படிதானே சொல்லுவாங்க எல்லா ஹவுஸ் ஓனரும். அப்போ வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு 20% பார்க்கலாம் சார். வேற மத்தபடி பெருசாலாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈசானியத்துல டாய்லெட் வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில நமக்கு வந்து கிச்சன் வரக்கூடாது. அக்னி மூலையில தான் கிச்சன் வரணும். வடமேற்குல ஒரு பெட்ரூம் இருக்கான்னு பார்க்கலாம். மேற்கு சார்ந்ததா ஒரு டாய்லெட், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளவுதான் சார் பார்க்க முடியும். மத்தபடி பெருசாலாம் வாடகை வீட்ல வாஸ்து பார்க்க முடியாது.